90ஸ்ல ரசிகர்களுடைய கனவு கண்ணியாக கொடிகட்டி பறந்த நடிகை மீனா எவர்கிரீன் ஹீரோயினாக தொடர்ந்து இன்னைக்கும் கோலிவுட், டோலிவுட், மாலிவுட்னு தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடிகர் ஜெகபதி பாபு பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டு பல்வேறு விஷயங்களை நடிகை மீனா மனசுல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜெகபதி பாபு கூட சில திரைப்படங்களை நடிகை மீனாவும் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படங்கள் கொடுத்த பரஸ்பர புரிதலை தொடர்ந்து வெளிப்படையாக தனது பர்சனல் மற்றும் சினிமா கரியர் தொடர்பான பல விஷயங்களை மனம் திறந்து வெளிப்படையாக பேசியிருக்காங்க இந்த பேட்டியில் நடிகை மீனா. அப்படி இதில் மறைந்த நடிகை சௌந்தர்யாவுடனான நட்பு குறித்தும், சௌந்தர்யாவுக்கு விபத்து நிகழ்ந்த அன்று அவருடன் மீனாவும் பயணிக்க இருந்தது குறித்தும் தெரிவிச்சிருக்காங்க. அது சம்பந்தமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கிடையேயான போட்டி ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருந்தது. சௌந்தர்யா ஒரு அற்புதமான நபர், அவர் என் நெருங்கிய நண்பர். ஆனால் அவரது மரண செய்தியை கேட்டபோது நான் அதிர்ந்து போனேன். அந்த அதிர்ச்சியிலிருந்து என்னால் மீளவே முடியவில்லை. உண்மையில் அன்று சௌந்தர்யாவுடன் நானும் பயணத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அன்று நானும் சௌந்தர்யாவுடன் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. என்னையும் அந்த பிரச்சாரத்திற்கு அழைத்திருந்தார்கள். ஆனால் எனக்கு அரசியல் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்கள் சுத்தமாக பிடிக்காது. நான் படப்பிடிப்பில் இருப்பதாக சொல்லி அந்த விஷயத்தை தவிர்த்தேன். ஆனால் அந்த சம்பவம் நடந்ததை அறிந்தபோது மனமுடைந்து போனேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ரசிகர்களுடைய ஃபேவரட் ஹீரோயினாக இருந்த சௌந்தர்யா அவர்கள் எதிர்பாராத விதமாக ஒரு விமான விபத்தில் இருந்து போனது பலருக்கும் ஞாபகம் இருக்கலாம். பிரச்சாரத்துக்கு நடிகை மீனாவையும் கூப்பிட்டுருக்காங்க. அந்த விபத்தில் மீனாவும் சிக்கியிருக்க வேண்டியது, கடைசி நேரத்தில் அதை அவங்க தவிர்த்ததுனால அந்த விபத்துலேருந்து அவங்க உயிர் தப்பிச்சாங்க அப்படின்ற விஷயம் நடிகை மீனா இப்போ சொல்லி தான் இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா வெளியே தெரியுது.